ஹாய் ஹலோ அன்பு நேர்களே, இன்றைக்கி நம்ம பிஎஸ்ஜே ஒரு குட்டி ஸ்டோரியில் என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா நீங்களே பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டோரி தான். கதைக்கு போகுமா? ஆமாங்க. இது ஒரு ஆற்றங்கரையில் 2 பெரிய மரம் இருந்தது. அந்த வழியாக வந்த ஒரு சிட்டுக்குருவி மரத்திடம் கேட்டது, மழைக்காலம் தொடங்க இருப்பதால் நானும் என் குஞ்சுகளும் வசிக்க கூடு கட்ட அனுமதிக்க முடியுமா என்றது. சிட்டுக்குருவிக்கு அதன் குஞ்சுகளுக்கும் தங்குவதற்காக வீடு தேடி இடம் தேடி அலைகின்றது. அந்த சமயம் மரங்களிடம் கேட்கிறது. முதலில் இருந்த மரம் முடியாது என்றது. அடுத்த மரத்திடம் கேட்டது. அது அனுமதித்தது. குருவி கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருந்த நேரம் இன்று பலத்த மழை, ஆற்றில் வெள்ளம் வந்தது. அங்கே மழை அதிகமாக இருக்கிற சமயத்தில் ஆற்றில் வெள்ளமும் வந்துருச்சு. முதலில் மரத்தை அடித்து சென்றது. அந்த முதல் மரம், அதாவது எந்த மரம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டேன், வீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதோ குருவி தங்குறதுக்கு, அந்த மரம் வெள்ளத்தில் பெரிய வெள்ளம் வரும்போது அந்த வெள்ளத்தை அடித்து சென்று விட்டது. தண்ணீர் இழுத்து செல்லும்போது அந்த குருவி தண்ணியில் ஃபோர்ஸாக போகும்போது அந்த குருவி சிரிச்சு கொண்டே சொன்னதான், எனக்கு வசிக்க கூடு கட்ட இடமில்லை என்று. அதாவது அது என்ன ஃபீல் ஆகிடுச்சுன்னா, நான் தங்குறதுக்கே எனக்கு நீங்கள் இடம் கொடுக்கலன்னு சொன்னீங்கல்ல, இப்போது தண்ணீரில் அடித்து செல்கிறாய் பார்த்தியா என்று அதாவது முதலில் இடம் தரமாட்டேன் என்று கூறிய மரத்தினை பார்த்து இந்த குருவியானது ஒரு கேலி செய்தது. கேலி செய்கிற மாதிரி பேசியிருக்கு. உடனே அதற்கு அந்த மரம் கூறிய பதில் என்ன என்று தெரியுமா? அந்த மரம் சொல்லியிருக்கு, நான் வலுவடைந்து விட்டேன். அதாவது நான் என்னோடய லைஃப் முடிய போகிறது அந்த மாதிரி வச்சுக்கலாமா. அந்த மாதிரி எப்படியும் இந்த மழைக்கு நான், அதாவது இப்போ வரப்போகிற ஏதாவது ஒரு பெரிய மழையோ அல்லது ஏதோ புயலோ அந்த மாதிரி வந்தால் நான் அதுக்கு சரிபட்டு வர மாட்டேன். அதாவது நான் அதுக்கு தாங்க மாட்டேன். எந்த ஃபோர்ஸ் வந்தாலும், பெரிய காற்று வந்தாலோ அல்லது நல்ல வெள்ளம் மாதிரி தண்ணி வந்தாலும் நான் அடுத்து செஞ்சிடுவேன். நீயும் உன் குழந்தைகளும் நல்ல வாழ்க்கையில் வாழ வேண்டும், அதனால தான் நான் இதில் தங்க விடலை அப்படின்னு சொல்லிச்சு. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரிகிறதுன்னா, உங்களை யாரும் நிராகரித்தால் அவர்களை தவறுகளாக எண்ண வேண்டாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் என்பது நம்மளுக்கு தேவையான அன்றாடமான வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கக்கூடிய ஒரு சிறந்த வெப்சைட் ஆகும். இதன் மூலமாக உங்களுக்கு தேவையான, உங்கள் வீட்டுக்கு தேவையான, உங்கள் சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட முடியும்.